அருமையான ஒரு வார்த்தை இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். அருமையானவர்களே, வேதம் என்பதே சத்தியமும் ஜீவனும். வேத வார்த்தைகள் ஆவியாய் இருக்கிறது, அது வாழ்வு உண்டா இருக்கிறது. எனவே இந்த வசனம் சொல்லுகிறது 8ஆம் அதிகாரத்திலே யோவான் புத்தகத்திலே 32வது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று. சத்தியம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஆங்கிலத்திலே ட்ரூத். வேதம் அல்லாமல் வேற எந்த சத்தியமும் கிடையாது. தேவன் உயிருள்ள ஆண்டவர், வானம் பூமி சகலத்தையும் படைத்தவர், எங்களோடு இருப்பவர், நாங்கள் விசுவசிப்பவர், இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன். அவருடைய வார்த்தை சத்தியமாய் இருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் அதை வாசிப்போம் நாம் அதிசயம் நடக்கும். இதனால் உங்கள் பாவம், சாபம், வேதனை எல்லாம் ஓடி போகும். துன்ப துயரங்கள் விலகி ஓடிவிடும். காரணம், நீங்கள் வேதத்தோடு பழகும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுது, பேசும் பொழுது அதிசயம் நடக்கும். இந்த நாளிலே நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களை அற்புதமாய் விடுதலையாக்கும். சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், நன்மைகளை அனுபவிப்பீர்கள். அதிசயமான இந்த வார்த்தையை தியானிங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தை ஒன்றே சத்தியம். அதை நான் விசுவசிக்கிறேன், அதை நான் நம்புகிறேன். துன்பம், பாடு, கஷ்டம் எல்லாவற்றிலிருந்து வெளியே வந்தேன் என்று சொல்லுங்கள். அதிசயம் நடந்தது. God bless you.